அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிளாசம் நியூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு வெடிக்க விட்டுடலாம். இது வெடித்ததுக்கப்புறம் இது கூட 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட ஆட் பண்ணி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட கல்லுப்பு ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு 1/2 கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இது கூட கழுவி வச்ச மட்டனை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 பழமான தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட பெப்பர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணோன்னா இப்படி தான் இருக்குது. இது கூட இப்போ நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைனா போட்டுக்கலாம். இப்போ இது கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது கூட கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட மட்டன் குழம்பு நல்லா ரெடி ஆகி சூப்பராக வந்திருக்கு. மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.